அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை காக்கக்கூடிய சக்தி தான் மாரியம்மன். அதிலும் சமயபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் சப்த கன்னியர்களையுமே தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள். தினமும் இவளை நினைத்து வீட்டில் வழிபாடு செய்து வந்தால் துன்பங்கள் நம்ம பக்கம் நெருங்கக்கூட செய்யாது. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே தூசி தும்பு போல தட்டி விட்டு செல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாம் வீட்டு பூஜை அறையில் சமயபுரம் மாரியம்மனை எப்படி வழிபட வேண்டும், எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு சமயபுரத்தால் வழிபாடு. துன்பங்கள் தீர இவளை தினமுமே எப்படி மனதில் நினைத்து எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துடுங்க. வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அடுத்து சமயபுரத்து அம்மனை மனதார நினைச்சுக்கோங்க. சமயபுரத்து அம்மனை இவர்கள் தான் கும்பிடணும், இவர்கள் கும்பிடக்கூடாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஊன் உயிர் எல்லாமே அந்த அம்பாள் படைத்தது தான். அவளை மனதார நினைத்து நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டும். பூஜை அறைக்கு ஒரு விரிப்பு விரித்து அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லலாம். பூஜை அறையில் நாம் ஓம் சித்ராயே நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். 48 நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் எழுந்து சமயபுரத்து மாரியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்பவர்களுடைய வீட்டில் வறுமை என்பதே நிச்சயம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. 48 நாட்களில் உங்களுடைய வீட்டில் என்ன அதிசயம் நடக்கிறது என்பதை நீங்களே உணர்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், சிறியவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுடைய மனதில் இருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தை வேண்டும் என்றாலுமே அம்பாளிடம் சொல்லி அந்த கஷ்டம் 48 நாட்களுக்குள் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம். வீட்டு பெண்கள் 48 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய முடியாது. இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றாதீங்க. ஆனால் காலையில் எழுந்து வழக்கம் போல குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இந்த மாரியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம். தவறு கிடையாது. மாரியம்மன் பெண்ணின் சுரூபம்தான். நீங்கள் அவருடைய நாமத்தை தீட்டு காலத்தில் சொல்வதால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிட போவது கிடையாது. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பெண்களுக்கு தீட்டு ஒரு தடை கிடையாது. 48 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த அம்பாள் பெண் வடிவம் எடுத்து உங்களுடைய வீட்டிற்கு வந்தாலுமே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்பி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். இந்த நம்பிக்கையோடு நாம் இது போல் செய்வதன் மூலம் கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மனை மனதார நினைத்து நாம் இது போல் செய்து வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். ஒரு முறை சமயபுரம் சன்னதியில் மாரியம்மனிடம் முறையிட்டு வந்தால் போதும், தடைகள் எல்லாம் தகர்த்து நம்மை காரியங்களில் வெற்றி பெற செய்வார். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை என சுற்றுவட்டார மக்களிடம் கேட்டார். சமயபுரத்தால் நீதிபதி என்பாங்க. வாய்க்கால் வரப்பு தகராறில் இருந்து அங்காளி பங்காளி தகராறு வரை சொத்து பிரச்சனையில் நல்ல ஒரு தீர்வு ஏற்படாமல் இருக்கிறதா என்று குமருபவர்கள் சமயபுரத்தாளுக்கு உப்பு மிளகு காணிக்கையாக செலுத்தி வேண்டிக் கொள்வாங்க. ஒரு நீதிபதியாக இருந்து அருள் வழங்கும் தர்ம தலைவி என்று போற்றப்படுபவள். அது மட்டும் இல்லாமல் கண்களில் பிரச்சனை, கை கால் குடைச்சல், நெஞ்சு வலி போன்ற குழந்தை பாக்கியம் இல்லை எந்த நோயாக இருந்தாலுமே கண்ணீர் விடுபவர்கள் திருச்சி சமயபுரத்துக்கு வந்து உடலில் எந்த பாகத்தில் பிரச்சனையோ அந்த உருவத்தை காணிக்கையாக நாம் செலுத்தி வேண்டிக் கொண்டார் விரைவில் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகமாக இருக்குது. மாரியம்மனுக்கு மாவிளக்கு வழிபாடு செய்து வேண்டிக் கொள்பவர்கள் வீட்டில் திஷ்டி பற்றிருக்கக்கூடியது என்று நினைப்பவர்கள் சமயபுரத்தாளுக்கு மஞ்சள் துணியில் ₹1 முடிந்து வைத்து வேண்டிக் கொண்டார். திஷ்டியெல்லாம் கழித்து விடுவாங்க. தீய சக்திகளை விரட்டக்கூடியவள். பிரார்த்தனையை நிறைவேற்றியதும் சமயபுரத்தாளுக்கு மஞ்சள் துணி காசை உண்டியலில் செலுத்துங்கள். அம்மனுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்கள். உங்களுடைய வம்சத்தை வாழையடி வாழையாக வளர செய்பவளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில்
எல்லை இல்லாமல் நிகழ்ந்து காப்பால் சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னும் சொல்லப்படுது. சக்தி வழிபாட்டில் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. எல்லோருக்கும் தாயாக விலகி உலக மக்களை காத்து நாம் கேட்கும் மரங்களை கொடுக்கக்கூடிய சக்தி நிறைந்த தெய்வமாக நம்முடைய கண்களின் முன்பே அருள்பாலிக்கும் அன்னை சமயபுரத்து மாரியம்மன் திருச்சி மாவட்டத்தில் வீற்றிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய் போல சமயபுரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் மாரியாத்தா என்று அன்புடன் வழங்கக்கூடும் அம்மனுக்கு சமயபுரத்து மாரியம்மன் நமக்கு உடல்நிலை பாதிப்பு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டார் அதிலிருந்து மேல் வருவதற்கு பெற்ற தாய் எந்த ஒரு வடிவில் நமக்கு உதவுவாங்களோ அதே வடிவில் அம்மன் நமக்கு காட்சி தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது. அந்த வழக்கத்தை மாற்றினால் சமயபுரத்து மாரியம்மன் உலக மக்களின் நன்மைக்காக விரதம் இருப்பவள். கடவுள் விரதம் இருக்கும் அதிசயம் சமயபுரம் மாரியம்மனுக்கே உரிதானதாக சொல்லப்பட்டிருக்கு. 48 நாட்கள் நாம் வீட்டு பூஜை அறையில் அம்மனை நினைத்து பூஜை செய்வது மிக நிறப்பெரிய நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாத உலக நன்மைக்காக 28 நாட்கள் சமயபுரத்து மாரியம்மன் விரதம் இருப்பதை பச்சை பட்டினி விரத காலம் என்றழைக்கிறாங்க. பொதுவாக அம்மனுக்கு தினந்தோறுமே நெய்வேத்தியம் படைக்கப்படும். ஆனால் அதில் 28 நாள் விரத காலத்தில் அம்மனுக்கு வழக்கமான நெய்வேத்தியம் கிடையாது. கரும்பு, இளநீர், துள்ளு மாவு, பழங்களுடன் அம்மனுக்கு நெய்வேத்தியம் வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ற நாட்களில் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பது பக்தர்களுடைய நலனை காக்கக்கூடிய மாரியம்மனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கரும்பு, இளநீர், துள்ளு மாவு, பழங்களுடன் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படும். நம்முடைய நலனுக்காக அம்மனின் குறைகளை சொல்லி விமோச்சமாக கேட்கப்படுகிறது. நமக்கு நல்லது நடக்கும் பரமசிவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருப்பதாக சொல்லப்படுது. செவ்வரடி மரங்களால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நினைத்து வேண்டுதல் நிறைவேறி மஞ்சள் துணியில் 101 ரூபாய் முடிஞ்சு கட்டி விரதத்தை நம்ம கடைபிடித்து 28 விரத காலத்தில் அம்மனை வழிபடுவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு மாரியம்மன் கோவிலில் முறையாக நம்ம விரதம் இருந்து அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மனுக்கு சென்று நாம் முழு மனத்தோடு அம்மனை நினைத்து வழிபாடு செய்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையுமே சமயபுரத்தால் காத்தருள்வாள் அப்படின்னும் சொல்லப்படுது. உலக நலனுக்காக அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் இந்த நாட்கள் அம்மனுக்கு நெய்வேத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை பச்சை பட்டினி 28 நாட்கள் பச்சை பட்டினி விரத காலமாக இருக்குது. இந்த நாட்களில் நாம் அம்மனை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். திருமணத்தில் மற்றவர்களை விட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சமயபுரம் மாரியம்மன் இருப்பதாகும். மக்களுடைய நலனுக்காக அம்மன் விரதம் இருக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, நீங்கள் சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க உப்பும் மிளகும் காணிக்கையாக நீங்கள் செலுத்தி வேண்டிக் கொண்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உப்பு தண்ணீர் கரைவது போல அனைத்து விதமான துன்பங்களுமே கரைந்து போகும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.